அதான் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று மட்டும் 13 மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த அதிகாலை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள பாக்கூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல பாத்தீங்கன்னா 10 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் நிலையத்துல திறக்கப்படல. ஏன்னு சொன்னா இங்க நெல் வரத்து கம்மியா இருக்கிறதுக்காக மூடியே வச்சிருந்தாங்க. இதனால அங்க கொட்டி வைக்கப்பட்டிருந்த விவசாயிகள் நெல்மணிகள் நேற்று திடீரென அதிகாலையில் பெய்த மழை காரணமாக நெல்மணிகள் அனைத்தும் நனைந்து சேதமடைந்தது. இதனால விவசாயிகள் பெரும் நட்டத்தை சந்தித்துள்ளனர். இதே போல் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரத்துல பாத்தீங்கன்னா திறந்த வெளி சேமிப்பு நெல் நிலையம் அங்க இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் அந்த மழையில நனைஞ்சி வீணா இருக்குது. தொடர்ந்து இந்த நெல்மணிகள் பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பல கோரிக்கைகள் விவசாயிகள் மத்தியில் எழுந்தாலும் இது போன்ற பேரிடர் காலத்தில் இது போன்ற இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதே போன்று விருதுநகர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கான்சாபுரம் பகுதியில நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளோட அலட்சியத்தால ஏராளமான நெல்மணிகள் மூட்டைகள் அங்க குவிந்திருக்குது. அதை எடை போடுறதுக்கு காலதாமதம் ஆக்கியிருந்தால திடீரென மழை பெய்ஞ்சதால அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நெல்மணிகள் சேதாரம் அடைந்துள்ளது. தொடர்ந்து விழுப்புரம், தஞ்சாவூர், தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் இந்த மழை காரணமாக நெல்மணிகள் அனைத்துமே நனைந்து சேதாரமா இருக்குது. பலமுறை விவசாயிகள் கண்ணீர் விட்டு தங்களுக்கு தேவையான அதாவது பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு சரியான குடோன்கள் அமைத்து நெல்மணிகளை பாதுகாக்க குடோன்கள் அமைத்து தர வேண்டும் என பல கோரிக்கைகளை அரசு மத்தியிலும் மாவட்ட குறைதீர்ப்பு கூட்ட நாளிலும் முன்வைத்து வந்தாலும் இது போன்ற இன்னல்களை அவர்கள் சந்திக்க வேண்டிய நிலை உள்ளது. இதுக்கு அரசு தலையிட்டு உடனடியாக ஆங்காங்கே நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு பாதுகாப்பாக நெல்மணிகளை வைப்பதற்கு குடோன்களை அமைத்து தர வேண்டும். நெல்மணிகளுக்கு பாதுகாத்து சேமிப்பு கிடங்கில் முறையான பராமரிப்பு வைத்தால் மட்டுமே இது போன்ற இன்னல்களை தவிர்க்க முடியும். அது போன்று திறந்த விலை நெல்மணிகள் அந்த குடோன்கள் திறந்த விலையில் கொள்முதல் நிலையங்களுக்கு தார்பாய் வசதி இது போன்ற தார்பாய் வசதி எமர்ஜென்சியாக மழை பெய்தால் தார்பாய் வசதி சரியான முறையில் கொடுப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது போன்ற தார்பாயில் கொடுத்தால் இது போன்ற இன்னல்களை சந்திக்க நேரிடாது. தொடர்ந்து தமிழக அரசுக்கு விவசாயிகளுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நெல்மணிகள் மற்றும் விவசாய இடுபொருட்கள் விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களை பாதுகாக்க முறையான கூடாரங்கள் அதாவது தற்காலிக கூடாரமாக அந்த சிமெண்ட் கூடாரம் இல்ல தகர ஷீட் போன்ற கூடாரங்கள் அமைத்து தர வேண்டும். நிரந்தரமாக அதுக்கு நெல் மணிகளை சேமிப்பதற்கு கட்டிட வசதிகள் செய்து தர வேண்டும் என்பதே விவசாயிகள் கோரிக்கையாக உள்ளது. ஷர்மிளா.